வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த வாரத்தில் ஒரு நாள் இங்கிருக்கும் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி ராதிகாவுக்கு சில உடைகளை தேர்ந்தெடுக்க சென்ற இடத்தில் ஒவ்வொரு உடையாக பார்த்து அவள் கழித்து கொண்டே வர என்னவென்று கவனித்த ரிஷிக்கு அவள் விலையை பார்த்து பயந்துதான் வேண்டாம் என்கிறாள் என புரிய, இங்கே மைனஸில் டெம்பரேச்சர் இருக்கும்போது நீ ஒரு ஸ்வெட்டரும் காட்டன் சுடிதார் உடையும் இருக்க முடியாது என்று வற்புறுத்தி அவளை 1 2 உடைகளையாவது அவன் வாங்க வைத்திருந்தான். ஒவ்வொன்றையும் இந்திய ரூபாய் கணக்கிற்கு மாற்றி வாயை பிளந்தவள், இது 2000 ரூபாயா? ஷூ 3500 என்ற கண்களை அகல விரித்தது. இப்பொழுது ரிஷிக்கு நினைவு வர அவன் இதழோரத்தில் புன்னகை பூத்தது. நகைகளில் நாட்டம் இல்லை, இரவல் அறவே பிடிப்பதில்லை, யாரோ தானே வாங்கி கொடுக்கிறார்கள் என வாங்கி குவிப்பதும் இல்லை. எப்பொழுதும் அவளிடம் ஒரு எளிமை, சிம்பிளிசிட்டி இஸ் தி அல்டிமேட் சொபிஸ்டிகேஷன் என டாவின்சி சொன்னது போன்று அதுவே அவளுக்கு அழகாகத்தான் இருக்கிறது என நினைத்து கொண்டான். அப்படி எளிமையே அவளுடைய இயல்பாக இருப்பவள், பகட்டின்றி இருப்பவள், மற்றவர் பொருளை வேண்டாம் என்று மறுப்பவள், பணத்தை வாங்கி இருந்தால் அதை ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாளா? இல்லை என்று ஏன் சொல்லப் போகிறாள்? ஆனால் அதையும் ஒரு முறை சொன்னதோடு அவ்வளவுதானே. திரும்ப திரும்ப அதை அவள் வலியுறுத்தவே இல்லையே. அப்படி அவள் சொல்லாததே ரிஷிக்கு சிறிது சிறிதாக அவள் மீது நம்பிக்கையை வரவழைத்திருந்தது. குற்றமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும், இல்லை இல்லை என மறுதலிக்கும். அவளை பார்க்க பார்க்க, அவளுடன் வசிக்க, அவளின் இயல்பு சிறிது சிறிதாக அவனுக்கு புரிய வர ரிஷிவர்மனுக்கு அவன் மீதே சந்தேகம் வந்துவிடும் போன்று இருந்தது. எதற்கும் அலட்டாமல் எல்லாவற்றையும் அதன் போக்கிலேயே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அவளது குணமே அவனுக்கே தெரியாமல் அவனை சிறிது சிறிதாக ராதிகாவின் புறம் இழுக்க, எது எப்படியோ தன்னிடம் அவள் பொய் சொல்லவில்லை என்பதை முழு மனதோடு நம்பலானான். மெஸ்ஸிற்காக செலவு செய்ய போவதாக யக்னேஷிடம் ஒருவேளை அவன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அதை செய்ய முடியாமல் வேறு எதற்கோ பிறகு அந்த பணம் உபயோகப்பட்டிருக்கலாம். ராதிகா, யக்னேஷ் இருவருமே அவருக்கு தெரிந்ததை அவனிடம் சொல்லி இருந்திருக்கலாம். இதில் ஒருவர் உண்மையை சொன்னால் மற்றவர் பொய்தான் சொல்கிறார்கள் என அவன் ஏன் நினைக்க வேண்டும்? அவ்வளவு பணமும் போன வழி தெரியாமல் போக வழியே இல்லையே. ஏதாவது தடயம் இல்லாமலா போகும்? கண்டுபிடிக்கலாம் என்று திடமாக நம்பியவனுக்கு கடந்த ஒரு வாரம் 10 நாளாக அவனது நெஞ்சின் மீது வைத்திருந்த பாறாங்கல்லை யாரோ அகற்றியது போன்றிருந்தது. பலமாறு யோசித்த பிறகு அவனின் மனம் லேசாக படிகளில் இருந்து இறங்கி வந்தவன் ராதிகா அவளது பாட்டியிடம் பேசுவதை கண்ணுற்று அவளை தொந்தரவு செய்யாமல் அங்கேயே நின்றான். நல்லா இருக்கும் பாட்டி. அத்தையும் மாமாவும் அர்ஜுனோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. கேட்டதா சொல்ற. ரிஷியும் போன திங்கக்கிழமையிலிருந்து அவரோட பழைய வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கார். எனக்கு டூரிஸ்ட் விசா என்பதால வேலைக்கு போக முடியாது பாட்டி. ரிஷியை நிமிர்ந்து பார்த்தவள், இங்கதான் இருக்கார். நல்லா இருக்கார். இல்ல பாட்டி, வெளியே கிளம்பிட்டு இருக்கார். அப்புறம் பேச சொல்ற எனவும் பாட்டி என்ன கேட்டிருப்பார் என்று ரிஷியால் யூகிக்க முடிந்தது. அவளிடமிருந்து கைபேசியை வாங்கியவன், பாட்டி, நான் தான் ரிஷி பேசுறேன், எப்படி இருக்கீங்க என்று வினவ ஆச்சரியத்தில் கண்களை விரித்தாள் ராதிகா. முகம் பளிச்சென்று மலர சந்தோஷத்தில் விரிந்த இதழ்களுடன் இருந்தவளை பார்த்து கொண்டே, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். உங்க கால் வலி எப்படி இருக்கு? நர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்களா என கேட்டான். மெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ராதிகாவை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். நாங்க சீக்கிரமே சென்னை வர பார்க்கிறோம் என்று முதியவருக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் பேசி கைபேசியை வைத்தவனின் குரலும் கனிந்துதான் இருந்தது. விழிகளில் நேசம் பொங்க ரிஷியை பார்த்து கொண்டிருந்த ராதிகா அவனிடம் நெருங்கி வர இம்முறையும் ரிஷியின் உடல் விரைப்புற்றது. கணவனை நெருங்கி வந்தவள் அவனது கைகளை இறுகப் பற்றி, தேங்க்ஸ் ரிஷி என மெல்லிய குரலில் கூறிவிட்டு மாடி ஏறி போக அவளையே ஏமாற்றத்துடன் பார்த்திருந்த ரிஷிவர்மன் பிடித்து வைத்திருந்த மூச்சை விட்டு
பின்னங்கழுத்தை அழுத்தி கண்களை மூடிக்கொண்டான். தான் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றே அவனுக்கு புரிபடவில்லை. மாடி ஏறி வந்த ராதிகா நேராக அவளுடைய பெட்டியை திறந்து அதில் இருந்த அவர்களது திருமண ஆல்பத்தை வெளியில் எடுத்து அதை மார்போடு அணைத்தவாறே கட்டிலில் தொய்ந்து அமர்ந்தாள். அவள் உற்சாகமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் இது மாதிரி ஒரு சில நேரங்களில் அவளுக்கும் யாருடைய ஆறுதலாவது தேவையாய் இருந்தது என்னவோ சத்தியம். அதுவும் தன் பாட்டிக்காக, அவருடைய மன ஆறுதலுக்காக. அவருடன் பேசிய ரிஷியை இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போல் அவளுள் அடங்காத ஆசை பெருக, அவனை நெருங்கியவளின் ஆசை அவனது உடல் விறைப்பை உணர்ந்து பொங்கிய பாலில் நீர் பட்டது போன்று அடங்கியது. நடந்த எதுவுமே கனவல்ல என குறிக்கும் ஏதோ ஒரு சாட்சியம் உடனடியாக அவளுக்கு தேவைப்பட விரைந்து வந்து ஆல்பத்தை எடுத்து பிரித்தவள் ஒவ்வொரு புகைப்படமாக ஏக்கத்துடன் ரசித்து பார்க்கலானாள். நிஜத்தை முடியாவிட்டால் குறைந்தபட்சம் நிழலையாவது தொட்டு தடவ முடிகிறதே என்ற எண்ணத்தில் அவள் கண்களில் இருந்து சூடான கண்ணீர் புகைப்படத்தில் இருந்த ரிஷியின் முகத்தில் விழ வேக வேகமாக அதை துடைத்தாள் அவள். மருத்துவமனையில் அவள் அழுததோடு சரி, பின்பு ஒரு கட்டுப்பாடோடு வளைய வந்தவளின் அணை உடைய கண்ணீர் துடைக்க துடைக்க பெருகிய வண்ணம் இருந்தது. இங்கே இருக்கிறான் பாரு ஒருத்தன், இவன்தான் ரியல், உனக்காகவே உருகிறான் என்று சொன்னீங்களே ரிஷி, எங்க அந்த ரிஷி? எந்த நேரத்தில் நான் நேரில் இருக்க ரிஷிக்கு முத்தம் கொடுக்காமல் நிழலுக்கு முத்தம் வைத்தேனோ இப்பொழுது அதுவே சுவாஸ்வதம் ஆகிவிடும் போல் இருக்கிறதே. உங்களுக்கு ஒரு 100 இச் கொடுக்க நான் தயாரா இருக்க ரிஷி. நீங்க எப்ப அதை ஏத்துக்குவீங்க? புகைப்படத்தில் மோகனமாக சிரித்து கொண்டிருந்த ரிஷிக்கு 100 இதழ் ஒற்றல்களை அள்ளி வழங்கியவாறே, ஐ லவ் யூ ரிஷி, ஐ லவ் யூ, ஐ நீட் யூ பேக் என்று உருகலானாள். ஒன்றா இரண்டா 1 கோடி ஞாபகம், உயிர் தின்ன பார்க்குதே நண்பா, துண்டாய் துண்டாய் பூமியில் விழுந்தேன், எங்கே நீ என் நண்பா? அவளது கணவனின் ஐ லவ் யூக்களை பரிகாசம் செய்தவளுக்கு இன்று ஒரே ஒரு முறையாவது அவன் அவளை காதலுடன் பார்த்து அவனுக்கே உரித்தான குரலில் ஐ லவ் யூ ரதி என்று சொல்ல மாட்டானா என ஏங்கினாள். அவன் விளையாட்டுக்கு சொன்ன, நீ யாருன்னே தெரியாது, உன்னிடம் சொல்லிவிட்டு இப்பொழுது வினையாகி விட்டதே என தன்னுள்ளே அழுது புலம்பியபடி இருந்தவள் படிகளில் சத்தம் கேட்டு அவசரமாக அவள் கண்களை துடைத்து கொண்டு ஆல்பத்தை கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைத்தாள். ராதிகா மாடிக்கு போனதும் எதையோ இழந்தது போன்று தவித்த ரிஷிவர்மன் சிறிது நேரத்திலேயே அவளை தொடர்ந்து மாடிக்கு வர அவள் எதையோ மறைத்து வைத்ததை குழப்பத்துடன் பார்த்தான். அங்கேயே அவனது கண்கள் அலைப்பாய, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ராதிகா, காஃபி கிடைக்குமா என விருப்பம் தெரிவிக்க அவனை நிமிர்ந்து பாராமலே அங்கிருந்து சென்றவளின் காலடி ஓசை மறையும் மட்டும் அசையாதிருந்தவன் ராதிகா சென்று விட்டதும் அப்படி எதை அவள் மறைத்து வைத்திருக்கிறாள் என ஆர்வமுடன் குனிந்து கீழே இருந்ததை எடுத்தான். கையில் எடுத்ததை பார்த்தவன் மாலையும் கழுத்துமாக இருந்த அவர்கள் இருவரின் சந்தோஷ முகத்தை கண்ணுற்றதுமே திகைப்பில் உறைந்தான். ராதிகாவுக்கும் அவனுக்கும் நடந்த திருமணத்தின் சாட்சியாக திருமண ஆல்பம் மெல்ல ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்து கொண்டு வந்தவனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ராதிகாவின் முகத்தில் இருந்த மலர்ச்சியும் சந்தோஷமும் பூரிப்பு மட்டும் அவனது ஆச்சரியத்திற்கு காரணமாகவில்லை. புகைப்படத்தில் இருந்த ரிஷியின் முகத்தில் அத்தனை ஒரு நேசம், காதல் அவளது முகத்திலும் தான் இருந்த. எல்லா படத்திலுமே இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டோ, தோளில் சாய்ந்து கொண்டோ, கையை கோர்த்து கொண்டோதான் இருந்தார்கள். திருமண நாளில் புகைப்படம் எடுக்கும் போது எல்லா மணமக்களுமே அந்த போஸில்தான் இருப்பார்கள் என்றாலும் அவன் பார்ப்பதில் கலப்படம் இல்லாத அன்புதான் அவனுக்கு தெரிந்தது. நிழலில் இருப்பது நிஜத்தில் ஏன் இல்லை? நிழல் எப்பொழுது நிஜமாகும்? நினைவில்லை என்பாயா? நிஜமில்லை என்பாயா? நீ என்ன சொல்வாய் அன்பே? உயிர் தோழன் என்பாயா? வழிப்போக்கன் என்பாயா? விடை என்ன சொல்வாய் அன்பே? சாஞ்சாடும் சூரியனே, சந்திரனை அழ வைத்தாய், சோகம் ஏன் சொல்வாயா? செந்தாழம் பூவுக்குள் புயல் ஒன்று வரவழைத்தாய், என்னாகும் என்னாகும் சொல்வாயா? முதலில் ராதிகாவை அவன் மருத்துவமனையில் பார்த்த பொழுது தனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்திருந்ததையே ரிஷிவர்மனால் நம்ப முடியவில்லை.
ஒரு வருட காலத்திற்குள் முன்பின் அறிமுகமில்லாத பெண்ணுடன் காதல் மலர்ந்து குடும்பத்தினருக்கு கூட திருமணத்தை பற்றி அறிவிக்காமல் இதெல்லாம் சாத்தியம்தானா என்ற ரிஷியின் மனதில் ஒரு சின்ன ஐயம் எழுந்ததென்னவோ உண்மை. ஆனால் ராதிகா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்த தருணம் வரை மருத்துவர் உட்பட யாருக்குமே அவனுக்கு ரீட்ரோகிரேட் அம்னீஷியா இருப்பதை பற்றி தெரிந்திருக்காத பொழுது. ஆனால் இப்பொழுதோ அவனால் முதலில் நம்ப முடியாத அத்திருமண நிகழ்வில் எடுத்த புகைப்படங்கள் அவன் கண்களுக்கு விருந்தாக அவன் உள்ளத்திற்கு இதமாயிருந்தது. அதே சமயம் தற்பொழுது ராதிகாவின்பால் தனக்கு காதலோ நேசமோ இல்லை என்ற நிதர்சனம் ரிஷிக்கு குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஏற்கனவே சொன்னதையே திருப்பி சொல்றேன்னு நினைக்காதப்பா. அவளுடைய வருத்தத்தை ராதிகா யாரிடமும் பகிர்ந்துக்க மாட்டாள் ரிஷி. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவா. அவளை நல்லபடியா பார்த்துக்கோ என சற்று முன் பேசிய பாட்டியின் உரையாடல் வேறு அவன் செவிகளில் எதிரொலிக்க ராதிகாவின் மேல் பச்சாதாபம் எழுந்தது. ஆனால் காதல் என்கிற உணர்வு பச்சாதாபத்தினால் பிறப்பதில்லையே. புகைப்படத்தில் பார்வையை பதித்தவாறே ராதிகாவின் உணர்வுகளை காயப்படுத்துவதாக எண்ணி ஐம் சாரி என்ற மானசீகமாக அவளிடம் மன்னிப்பு வேண்டினான். நாட்கள் இப்படியே செல்ல அந்த வாரத்தில் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் யக்னேஷிடமிருந்து ரிஷிவர்மனுக்கு அழைப்பு வந்தது. சந்தோஷமாக அழைப்பை எடுத்து முகமன் கூறிவிட்டு, நான் நல்லா இருக்கேன் யக்னேஷ், நீ எப்படி இருக்க என்றான். இருக்கண்டா, வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க? ராதிகா எதுவும் என்னை பற்றி சொன்னாங்களா? கடைசி கேள்வியை கேட்கும்போது யக்னேஷ் ஏதோ தயக்கத்துடன் வினவுவது போல் இருந்தது ரிஷிக்கு. ஆனால் அதை தயக்கம் என்று குறிப்பிடுவதை விட பயம் என்பதுதான் இவ்விடத்தில் சால பொருந்தும். ரிஷிக்கு எப்பொழுது உண்மை தெரியுமோ என்பதால் ஏற்பட்ட பயம், அதனால் விளைந்த தயக்கம். மருத்துவமனையில் ரிஷியுடைய பங்கு பணத்தை ஒப்படைக்கப் போகும் பொழுது சுதா கேட்ட கேள்விகளில் தடுமாறி சிந்திக்க நேரமின்றி ராதிகாவின் பெயரை இந்த விவகாரத்தில் இழுத்தது. கடந்த ஒரு வருட கால நிகழ்வுகள் ரிஷிக்கு நினைவுக்கு வரவில்லை என்றாலும் ராதிகாவிடம் பணப்பட்டுவாடா பற்றி அவன் பேச மாட்டானா என்று நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் யக்னேஷுக்கு அவன் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது விளங்கியது. ராதிகா தன்னுடைய ஏமாற்று வேலையை பற்றி ரிஷிக்கு சொல்லிவிட்டால் என்ன சொல்லிவிட்டால் சொல்லாமல் எப்படி இருப்பாள்? ரிஷிக்கு உண்மை தெரிய நேரிடும் பொழுது விளைவுகள் எவ்விதம் இருக்குமோ? சட்டப்பூர்வமாக இவ்வளவு முதலீடு, அதில் எனக்கு இவ்வளவு பங்கு என்ற ரிஷி இவனிடம் எழுதி வாங்கவில்லை. அத்தனை நம்பிக்கை தன் மீது வைத்திருந்தவனுக்கு தான் ஒரு ஏமாற்று பேர் வழி என்று தெரிந்தால் காவல்துறையை நாடுவானோ? நீதிமன்றம் வாயிலாக தனது வங்கி கணக்கை ஆராய்ந்தாலே தான் மாட்டிக்கொள்வது உறுதி என்பது போன்ற விபரீத கற்பனைகள் அவனுக்கு கலவரத்தை ஏற்படுத்த ரிஷி என்ன சொல்ல போகிறானோ என்ற பயத்தோடு காத்திருந்தான். மற்ற கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஒன்றும் சொல்லலையே, உன்னை பற்றி என்ன சொல்லணும் யக்னேஷ் என்று அவனையே திருப்பி கேட்டான் ரிஷி. குற்ற உணர்ச்சியில் நின்றிருந்த யக்னேஷ் மேலும் குஞ்சலுடன், இல்ல, அங்க உனக்கு துணையா இல்லாம கிளம்பி வந்துட்டேனே அதான் என சமாளிக்க முயன்றான். இல்லடா, எதுவும் சொல்லல. தருண் எங்க? ஆளையே காணோம். அவனுடைய போனுக்கு கூப்பிடுறேன், நம்பர் எதுவும் மாத்திட்டானுன்னு தெரியல, போகவே மாட்டேங்குது. அவன் தான் க்ரூஸுக்கு போயிருக்கானே, அவன் திரும்பி வர்றதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். கட்டாயம் முதல் வேலையா உன்னைத்தான் வந்து பார்ப்பான் என தகவல் கூறிய யக்னேஷ், பழைய விஷயமெல்லாம் எதுவும் நினைவில் வந்ததா ரிஷி என வினவினான். தருண் எங்கே இருக்கிறான் என்பதையே உன்னிடம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில தான் இருக்க என்று சலிப்புடன் சொன்னவனிடம், டாக்டர் என்ன சொன்னார் என்று விசாரித்தான். டாக்டர் என்ன சொல்றார்? ரிலாக்ஸ்டா இருன்னு தான் சொல்றார். வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை யக்னேஷ். ஆனா எனக்கு தான் ஒரு சில விஷயங்களை நினைச்சா பயங்கர கடி ஆகுது. ஒருத்தங்க சொல்றதை உண்மைதான்னு அப்படியே ஏத்துக்க வேண்டிய சூழல்ல தாண்டா இருக்க. அங்க வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? வழக்கம் போலதான் ரிஷி, நல்லா போகுது என்றவனுக்கு தவிப்பில் மேலும் நெஞ்சம் குறுகுறுக்க, என் மேல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லதானே ரிஷி? நான் சொல்றதில் உனக்கு நம்பிக்கை இருக்குதானே என மெல்லிய குரலில் வினவினான். ஏண்டா இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னை சங்கடப்படுத்துற என்ற முதல் கேள்வியே தன் நண்பனை சங்கடப்படுத்தும் என்பதை ரிஷி அறிந்திருக்கவில்லை. ரிஷிவர்மன் ஏதாவது சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்பியிருந்தால் கூட யக்னேஷிற்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் எழுந்திருக்காது.
ஆனால் தூய்மையான நட்பில் சந்தேகத்திற்கு என்ன அவசியம் என்று ரிஷி கேட்டதே யக்னேஷிற்கு வலியை தந்தது. ம். ஆன்ட்டி உன்கிட்ட நான் குடுத்த பணத்த குடுத்தாங்களா ரிஷி? அப்படியே இந்த மாசம் உன் பங்கை உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடவா? ஆ குடுத்தாங்க யக்னேஷ். அனுப்பிடு. யுஎஸ் அக்கவுண்ட் மறுபடியும் ஆப்பரேட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். விவரம் எல்லாம் இமெயில்ல அனுப்பி வைக்கிறேன். நெருப்பு மேல் இருக்கும் அவஸ்தையுடன் யக்னேஷ், சரிடா வச்சிடவா? என அவசரமாக விடை பெற முயல, ஒரு நிமிஷம் என்று அவனை தடுத்த ரிஷி, நீ என்கிட்ட எப்போ யக்னேஷ் பணம் கொடுத்த? என தயக்கத்துடன் வினா தொடுத்தான். இதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், எதுக்கு இந்த கேள்வி கேட்குற? என்று திருப்பி கேட்டான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா, அதான் கேட்டேன். சின்ன இடைவெளிக்கு பிறகு, என்ன சந்தேகப்படுறியா? என ரிஷிக்கு பதில் சொல்லாமல் கேட்ட கேள்வியையே மீண்டும் கேட்டான் யக்னேஷ். மறுபடியும் மறுபடியும் இந்த கேள்வியையே கேட்டு என்ன கஷ்டப்படுத்துற யக்னேஷ். எனக்கு எதுவுமே தெரியலைன்னா சுத்தி இருக்கிறவங்கள கேட்டுத்தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நான் கேட்கறத எப்படி சந்தேகம்னு சொல்வ? காசு கொடுத்தியா கொடுக்கலையான்னு கேட்டா சந்தேகமானு திருப்பி கேட்கலாம். ஆனா இப்போ எதுக்குடா இந்த கேள்வியை கேட்டு என்ன காயப்படுத்துற? எனக்குள் உதிக்கும் கேள்விகள் என்னை கஷ்டப்படுத்துதுன்னா நான் கேட்கிற கேள்விகளும் என்னை சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தும் போல என்றவன் மறுமுனையில் பதிலுக்காக காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்துவிட்டு சிறிது நேரத்திலேயே ஏன் தனக்கு இத்தனை கோபம் என்று அதற்கும் வருந்தலானான். அடுத்து கொஞ்ச நேரம் எதற்காக கோபம் கொண்டோம் என்ற காரணத்தை அலசினான். தன் ஆற்றாமையினால் ஏற்பட்ட கோபமோ என்றெண்ணியவனுக்கு சலிப்புதான் பிறந்தது. இரவு உணவு அருந்துவதற்காக கணவனை அழைக்க வந்த ராதிகா அவன் யோசனையுடன் இருப்பதைக் கண்டு, என்ன யோசனை ரிஷி? என்றாள் அக்கறையுடன். அவளது புரிதலை பார்வையாலேயே மெச்சியவன், யக்னேஷ் போன் செஞ்சிருந்தா ராதிகா, அவங்கிட்ட கோபப்பட்டுட்டேன் என்றான் மெல்லிய குரலில். நீங்க கோபப்படுற மாதிரி அவர் என்ன பேசினார் என்று ராதிகா கேட்டதும் குழப்பமாயிருந்த ரிஷியின் முகத்தில் யோசனை படர்ந்தது. அவனது யோசனையை கண்டவள், நீங்க காரணம் இல்லாம கோபப்பட மாட்டீங்களேன்னு தான் அப்படி கேட்டேன் என்றாள். எனக்கு பணம் கொடுத்ததா அவன் சொன்னதை எப்போ கொடுத்தான்னு கேட்டேன். சின்ன தொகையா இருந்திருந்தா கூட கையில பணமா தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கோடிக்கணக்கில் பட்டுவாடான்னா அவ்வளவு பெரிய தொகை என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆன மாதிரியும் தெரியல. அவன் என்கிட்ட கொடுத்த பணத்தை உனக்காக மெஸ்ஸுக்காக நான் செலவு செய்ததா வேற சொல்றான். ஆனா அப்படி எதுவும் பணம் வாங்கலைன்னு நீயும் சொல்ற. அந்த பணம் எங்க போச்சுன்னு மண்டை குடையுது. அதை தெரிஞ்சுக்கலாம்னு தான் எப்ப கொடுத்தேன்னு கேட்டேன். ஓ, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லான்னு கேட்குறான். எனக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. பிடிச்சு கத்திட்டேன். ஆனா இப்ப அதுக்கும் சேர்த்து தான் வருத்தப்படுறேன். அவன் மனதில் உள்ள குமுறலை அவனே தொடர்ந்து வெளியில் கொட்டட்டும் என்ற எண்ணத்தில் அமைதியாக செவி மடுத்தாள் அவன் மனைவி. ஒருத்தங்க சொல்றத உண்மையா பொய்யான்னு ஆராய நான் எந்த கேள்வியையும் கேட்கறதில்ல ராதிகா. அப்படி சந்தேகம் வந்தா அது நிம்மதியை குலைச்சுடும்னு பயமா இருக்கு. அன்னைக்கு உன்கிட்ட நான் கேட்டபோது நீ அதை ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கிட்ட. ஆனா இன்னைக்கு யக்னேஷ் அப்படி எடுத்துக்கல. நம்பிக்கை சந்தேகம்னு திருப்பி திருப்பி அதையே சுத்தி சுத்தி வரான் என்றவனின் குரலில் தன்னுடைய நிலையை பற்றிய வருத்தம் மட்டுமே பிரதிபலித்தது. யக்னேஷ் சந்தர்ப்ப வசத்தால் சொன்ன பொய் அவனுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை ராதிகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. யக்னேஷின் கேள்விகள் குற்றமுள்ள நெஞ்சின் பிரதிபலிப்பு அவ்வளவே. உன் நண்பன் சொன்னது பொய் என்று வெளிப்படையாக சொல்லும் உண்மை ரிஷிக்கு அதிர்ச்சியை அளிக்கும். மருத்துவரின் அறிவுரைப்படி அது அவனது உடல் நிலைக்கு உகந்ததல்ல. உண்மையை நிதானமாக எடுத்து சொல்லும் பொழுது இத்தனை காலம் பழகின நண்பனே தன்னை ஏமாற்றி இருக்கிறான் என்கிற விரக்தியில் ரிஷிக்கு மற்றவர்கள் மீது ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகம் முளைக்கும். அந்த சந்தேகம் அவன் குறிப்பிட்டது போல அவனது நிம்மதியை கெடுத்துவிடும். ஆனால் அதே சமயம் நடந்த உண்மையை ரிஷியே கண்டறியும் சந்தர்ப்பம் வாய்த்தால் மற்றவர்கள் உண்மையை சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் அவனை எளிதில் ஏமாற்ற முடியாது என்ற மனப்பாங்கு அவனுக்கு நம்பிக்கை அளிப்பதாயிருக்கும். கணவனின் முகத்தையே சில கணங்கள் உற்று நோக்கியவள், உங்களாலேயே அந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் பொழுது நீங்க யார் ரிஷி அதை மற்ற இடத்துல தேடுறீங்க என்ற வினா எழுப்பினாள். அது எப்படி ராதிகா, அந்த பணத்தை வேற எதுவும் அக்கவுண்ட்ல வச்சிருக்கேனான்னு கூட தெரியலையே. ச்சு, எனக்கு டைரி எழுதுற பழக்கம் கூட இல்லை. உங்க கம்ப்யூட்டர்ல காஸ்ட் அனாலிக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்களே, அதுல மாசா மாசம் பிசினஸ் பட்ஜெட்ல இருந்து
வீட்டு பட்ஜெட் வரைக்கும் போட்டு வைப்பீங்களே, அதுல பொது அக்கவுண்ட் ஏதாவது இருந்தா அதுவும் தெரிஞ்சிட போகுது. கடந்த 10 மாத காலத்தில் காஸ்ட் அனாலிசிஸ் என்ற மென்பொருள் பற்றி பரிச்சயம் ஏற்பட்டு, அதன் உதவியுடன் ரிஷிவர்மன் வரவு செலவு கணக்குகள், சேமிப்புகள், சொத்து மற்றும் காப்பீடு விவரங்கள் என்ற சகலத்தையும் பராமரித்துக் கொண்டிருந்தான். கண்களை விரித்து, "ஓ, அப்படியா?" என்று மகிழ்ந்தவன் அடுத்த கணமே, "ஆனால் அதிலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ராதிகா" என்று சோர்ந்தான். "என்ன சிக்கல்?" "விபத்துக்கு அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டர், இமெயில்ஸ், பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துட்டேன். தப்பு தப்பா பாஸ்வேர்ட் போட்டு எல்லாம் லாக் ஆகிடுச்சு. அப்புறம் கம்ப்யூட்டர் டீலர் கிட்ட போராடி, இமெயில் ப்ரொவைடர் கிட்ட ஐடென்டிட்டி ப்ரூஃப் காண்பிச்சு, போன வாரம் தான் எல்லாத்தையும் ரிட்ரீவ் செய்து வாங்கினேன்." "ஆ, ஓகே." என்னுடைய இமெயிலில் காஸ்ட் அனாலிசிஸ் என்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. கிளிக் செய்தால் அதிலும் இதே பாஸ்வேர்டு போராட்டம் நடந்து அதுவும் லாக் ஆகிடுச்சு. அந்த கம்பெனி விபரம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் எதுவும் தெரியாததால அதில் பெருசா என்ன இருக்க போகுதுன்னு நான் இதுவரை எதுவும் கண்டுக்கல. ஆனா நீ சொல்றத பார்த்தா இப்போ அது ரொம்ப அவசியம்னு தோணுது. ஓ! நம்ம மெஸ்ஸுக்கு வரும் கஸ்டமர் ஒருத்தர் அந்த கம்பெனியில தான் வேலை பார்க்குறார். அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு யோசனை கேட்கிறேன். இத பத்தின கவலைய விட்டுட்டு, நீங்க இப்போ சாப்பிட வாங்க என்ற கணவனை கையோடு உணவு மேஜைக்கு அழைத்து சென்றாள். முன் இருந்ததை விட ரிஷி, ராதிகா இருவரின் பந்தத்திலும் இடைவெளி குறைந்திருக்க, சங்கோஜமோ தயக்கமோ இல்லாமல் ராதிகாவினிடத்தில் இயல்பாக பேசி பழகினான் ரிஷி. அன்றொரு நாள் பருத்திப் பால் என்று ரிஷி குறிப்பிட்டு பேசியதில் இருந்து அவனுக்கு பிடித்த பதார்த்தங்களையும் அவன் கடந்த 1 வருடத்தில் பழகியிருந்த சுவைக்கு ஏற்ற மாதிரியான உணவை மட்டுமே தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினாள் அவள். அவனின் நினைவுகளை தட்டி எழுப்ப ஏதோ அவளால் ஆன சிறு முயற்சி. ரிஷிவர்மன் ஒரு சில பதார்த்தங்களை புதிதாக சுவைப்பது போல் இருக்கும். ஒரு சிலவற்றின் செய்முறையை கூட சரியாக சொல்லி அவளை ஆச்சரியப்பட வைப்பான். இரவு உணவின் பொழுது ராதிகாவையும் தன் அருகிலேயே அமர்த்தி அன்புடன் பரிமாறுவான். உணவருந்தும் பொழுது இளம் பிராயத்து நினைவுகளை பகிர்வதுடன் அன்றாட நிகழ்வுகளை பகிர்வதும் அவர்களுக்குள் வழக்கமான ஒன்றானது. இன்றும் அதே போன்று, "ராதிகா, பீர்க்கங்காய் சட்னியில நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமே, இங்க எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க" என்று அவன் புறம் கிண்ணத்தை நகர்த்தி வைத்தாள். "இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பேக்கிங் ஓவன்ல இருந்து ட்ரே எடுக்கும்போது கையில லேசா சுட்டுக்கிட்டேன் ராதிகா. அதனால எனக்கு இட்லிய பிட்டு தட்டுல வைக்கிறியா ப்ளீஸ்?" அவன் சொன்னதை கேட்டு பதறியவள் அவனது உள்ளங்கையை பார்த்து, "ஏன் ரிஷி வந்ததுமே சொல்லல? ஆயின்மெண்ட் ஏதாவது போட்டீங்களா?" என்றபடி சமையலறை இழுப்பறையில் இருந்து தீ காயத்திற்கான மருந்தை எடுத்து தடவினாள். "சின்ன காயம்தான் ராதிகா" என்று சமாளித்தவன் மருந்தின் காந்தலில் உஸ் என்று முனங்க, "எப்பொழுதும் தெர்மல் கிளவுஸ் எல்லாம் போட்டு கவனமா தானே செய்வீங்க. இன்னைக்கு என்னாச்சு?" கணவனின் வலியை தன் வலியாய் உணர்ந்து அக்கறையுடன் கடிந்தாள். "கவனமா செய்யறது தான்" என்றவனுக்கு மருந்திட்ட அவள் கைகளை சுத்தம் செய்த பிறகு இட்லியை பிட்டு ஊட்ட ஆரம்பித்தாள். சென்னையில் இது அவ்வப்பொழுது அவர்களுக்குள் வழக்கம்தான் என்பதால் அது வேறுபாடாகவும் அவளுக்கு தோன்றவில்லை. அவள் ஊட்டியதை உண்டவனுக்கு வேறுபாடாக தோன்றாததுதான் அதிசயம். அவனுக்குமே அது பழக்கம்தான் என்பது போன்று அவனும் பிக செய்யாமல் இலகுவாக உணவை அருந்தியபடியே பேச்சை தொடர்ந்தான். "ஆனா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? எங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும் ஏஞ்சலினா வந்து, இந்த வாரம் வெளிய டின்னர் போகலாமான்னு கேட்டா. நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவகிட்ட சொன்னா அவ அத நம்பவே இல்ல. கிளவுஸ் எல்லாம் கழட்டி வெட்டிங் ரிங்கை காண்பிக்கவும் தான் நம்பினாள். பார்த்தா பேக்கிங் முடிஞ்சு டைமர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரைகுறையா கிளவுஸ் போட்டு ட்ரே எடுக்கும்போது தான் கையில சுட்டுக்கிட்டேன்" என அன்று அலுவலில் நடந்தவற்றை மனைவியிடம் பகிர்ந்தான். "வெளியில டின்னர் போறதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லணும்?" என்று ராதிகா சர்வசாதாரணமாய் வினவ, புரிந்துதான் பேசுகிறாளா என்பது போல மனைவியை ஒரு பார்வை பார்த்தான் அவன். ஏதோ உளறிவிட்டேனா என்பது போல திரு திருவென்று விழித்தவளிடம், "இந்த ஊர்ல ஒரு பையன் இன்னொரு பெண்கிட்ட அல்லது ஒரு பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட போய் டின்னர் போகலாமான்னு கேட்டா அது டேட்டிங்க்கு பிள்ளையார் சுழி போடுற மாதிரி. நட்பு ரீதியானா ஃபேமிலி டின்னர் அல்லது லஞ்ச் தான் கேட்பாங்க" என்று அவன் விளக்கம் கொடுக்க, அவன் மீது தன் பார்வையால் அக்னி கணை ஒன்றை அனுப்பிக் கொண்டிருந்தாள் ராதிகா. "நீ ஏன் இப்போ என்ன பார்த்து நெத்தி கண்ண திறக்கிற? நான் எதுவும் தப்பு செய்யல" என்று சரணடையும் விதமாய்
வாக்குமூலம் தந்தவனிடம், ஓ, ஒருத்தி வந்து டின்னர் போகலாமான்னு கேட்கிற வரைக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, அது தப்பு கிடையாதா என பல்லை கடித்தபடியே வினவ ரிஷிவர்மனுக்கு உணவு புரை ஏறியது. தண்ணீரை எடுத்து அவனுக்கு அருந்த கொடுத்தவள், யாராவது டின்னர் பத்தி நினைக்கிறாங்களா இருக்கும் என்றாள் எரிச்சலுடன். ஆனால் அவளது கோபம் ரிஷியை வருத்தப்படுத்துவதற்கு மாறாக அவனை மிகவும் குஷிப்படுத்தியதுதான். விந்தையிலும் விந்தை. ஏன் இப்படி அலத்துக்கிற? நான் கல்யாணமானவன்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு கையில ரிங் மட்டும்தான் போட்டுக்க முடியும். உடனே அப்படி பார்க்காத. இது நம்ம கல்யாண மோதிரமானெல்லாம் எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே வீட்ல இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து போட்டுக்கிட்ட. அதைத்தான் அவகிட்ட இப்ப காட்டின. அதுக்கெல்லாம் பாராட்டு பண்ண மாட்டியே என்றவனுக்கு புன்னகையை அடக்கவே முடியவில்லை. கோபத்தில் ராதிகாவின் மூக்கு நுனியும் அவளது காதோரமும் செக்கச்சவையில் என சிவந்திருக்க அவளது முகத்தை கண்களாலேயே வருடியவன் இன்னமும் அவள் சமாதானம் அடையாமல் இருக்கவும், நான் வேணா நாளையிலிருந்து இவ்விடம் யாரும் டின்னர் டேட் கேட்கக்கூடாதுன்னு என் நெற்றியில ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிக்கவா என்றான் கேலியாக. அவன் கேட்டதை கற்பனை செய்து பார்த்தவளுக்கு கோபம் மறைந்து புன்னகை மலர்ந்தது. அவளுடன் இணைந்து நகைத்தவன், அப்பாடி என்ற நிம்மதி பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு அவள் புறம் கண் சிமிட்டினான். கணவனின் பார்வையில் இருந்த மாறுதல் அவளுக்கு நாணத்தை வரவழைக்க, இன்னமும் 2 இட்லி வைக்கவா என கேட்டபடியே தட்டில் இருந்த உணவில் பார்வையை பதித்தாள். ரிஷிக்கு என்ன தோன்றியதோ தன் புறங்கையால் அவளது கன்னத்தை மென்மையாக வருடியவன், இன்னமும் கோபமாத்தான் இருக்கையா? கன்னமெல்லாம் சிவந்து சூடா இருக்கே என மெல்லிய குரலில் கூறியவாறே அவன் உதட்டை குவித்து அவளது கன்னங்களை குளிர்விக்கும் முயற்சியாய் மெல்ல ஊத ராதிகாவுக்கு சிலிர்த்தது. கணவனின் செய்கை அவளுக்கு பிடித்தமானதாயிருந்தாலும் ரிஷியின் மனமும் தன்னை நாடும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று தன்னையே நிதானப்படுத்தி கொண்டாள். காலச்சக்கரம் யாருக்காகவும் நிற்காமல் அதன் சுழற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தது. முன்பும் இப்படித்தான் வந்ததா? ராதிகாவிடம் ஏதாவது கேட்கலாம் என்றாலோ உங்களுக்கே நினைவு வரவேண்டிய நேரத்தில் வரும், அது வரைக்கும் ஒன்றையும் யோசிக்காமல் இருங்க என்று அவன் வாயை அடைத்து விடுகிறாள். சொல்வதற்கு அவளுக்கு என்ன, சுலபமாக சொல்லிவிட்டாள். இங்கு நான் அல்லவா, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா என மண்டை காய்கிறேன். யோசித்து யோசித்து தலைவலி வருவது ஒன்றுதான் மிச்சம் என்பதால் யோசிப்பதையும் அவன் சில காலமாக தவிர்த்து வந்தான். ஆனாலும் முழுதும் அப்படி விட்டேற்றையாக இருக்க முடியாமல் இப்பொழுது போன்று அவ்வப்பொழுது குழம்புவதும் அவனுக்கு வாடிக்கையாகிவிட்டிருந்தது. அப்போதெல்லாம் அவளிடமிருந்து ஏதாவது தகவல் பெயருமா என்று விடாமல் கேட்டு பார்ப்பான். இப்போதும் சமையல் அறையில் எதையோ செய்து கொண்டிருந்த ராதிகாவின் பின்புறம் சென்று நின்று கொண்டவன் அவள் செய்வதை வேடிக்கை பார்க்கலானான். எப்படி அவள் வாயில் இருந்தே விஷயத்தை வரவழைப்பது என்ற யோசனையில் இருந்தவனிடம், என்ன ரிஷி, ஏதாவது வேணுமா என்றாள். ஒண்ணுமில்ல, சும்மாதான் வந்த. எத்தனை நேரம் டிவி பார்க்கறது என்றவன், இத்தனை நேரமா நீ என்ன செய்துட்டு இருக்க என கேள்வி எழுப்பினான். உங்களுக்கு பிடிக்குமேன்னு பால்கோவா செய்துட்டு இருக்க. அதுக்குத்தான் பாலை சுண்ட வச்சிட்டு இருக்க என்றவள் சர்க்கரையையும் நெய்யையும் விட்ட பாலை கலக்கி கொண்டிருக்க அதை ராதிகாவின் தோள் வழியாக எட்டி பார்க்க முனைந்தவனின் நாசியை அவளுக்கே உரிய வாசம் தாக்கியது. தலைக்கு குளித்த ஈர கூந்தலை காய வைக்கவென சின்ன கிளிப் மட்டும் போட்டிருந்தவளின் கேசம் குனிந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என பார்க்க முற்பட்டவனின் நாசியை உரச கண் மூடி அந்த சுகத்தை உள் இழுத்து அனுபவித்தான் அவன். என்ன சத்தத்தை காணோமே என்று திரும்பி பார்த்த ராதிகாவின் வழுவழு கன்னத்தை அவள் கணவனின் மூக்கு முட்ட அவளுக்கு ஒரு கணம் மூச்சு நின்று போனது. விரிந்த விழிகளில் அவளுக்கு மிக மிக அருகில் தெரிந்த கணவனின் முகத்தை ஆசையுடன் நிரப்பிக்கொண்டு அசையாமல் நின்றாள். அசைய முற்பட்டிருந்தாலும் அவளால் முடிந்திருக்காது என்பதுதான் நிதர்சனம். ராதிகாவின் கன்னத்தை தீண்டியதும் மெல்ல கண்களை திறந்தவனின் விழிகள் அவன் முகத்தை தொட்டு தொட்டு செல்லும் அவளின் கண்ணின் பாவையையே ஒருவித தேடலுடன் தொடர்ந்தது. இருவரின் கண் இமைகளும் ஒன்றை ஒன்று முத்தமிட்டு கொள்ளும் நெருக்கத்தில் நின்றவர்கள் எத்தனை நேரம் அப்படியே இருந்தார்களோ. முதலில் சுய உணர்வு பெற்று பிடித்திருந்த மூச்சை மெல்ல விட்டவன் வாய்க்கு வந்த முதல் வார்த்தையாக, என்னதான் போட்டு குளிப்பியோடா, உங்கிட்ட இருந்து வரும் வாசமே சம்திங் ஸ்பெஷல் தான் என உதிர்க்கவும் அப்பொழுதுதான் வெளிவிட்டிருந்த மூச்சை மீண்டும் உள் இழுத்தாள் ராதிகா. முன்பு அவன் சொன்ன அதே வார்த்தைகள் அவளுடைய பழைய ரிஷி
திரும்பி விட்டானா? ஆவலும் பரபரப்புமாக கணவனின் முகத்தை பார்த்தவளுக்கு அதில் இருந்த அதிசய பாவமும் யோசனையும் தான் தெரிந்தது. இதே வார்த்தைகளை முன்பொரு முறை அவன் உதிர்த்ததும் அதனைத் தொடர்ந்து நடந்ததும் அவளது மனக்கண் முன்னே வந்து அவளை அவஸ்தைக்குள்ளாக்க, அடுத்து என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்று புரியாமல் விழித்தாள். அவன் தோள் சாயத் துடித்த மனதை மிகுந்த சிரமத்தோடு சமன் செய்து கொண்டிருந்தவளிடம், நாளைக்கு நாம நியூயார்க் போகலாம், அது சொல்லத்தான் வந்த என்று அவசரமாக கூறியவன் விடு விடுவென அங்கிருந்து சென்று விட, எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த ராதிகாவின் விழிகள் அவனை ஏமாற்றத்துடன் தொடர்ந்தன. அடுத்த நாள் நியூயார்க் மாநகரத்தின் வானளாவிய கட்டிடங்களுக்கு மத்தியில் கணவனுடன் நடந்து கொண்டிருந்த ராதிகா அந்த கட்டிடங்களையும் சுறுசுறுப்பாக அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஜனத்திரளையும் வாய் மூடாது கண்டு வியந்தாள். நியூயார்க் நகரம் ஒரு வருடத்திற்கு சுமார் 50 மில்லியன் மக்கள் பார்வையிட வரும் உலகின் மிக பிரசித்தி பெற்ற நகரம். உலக வணிக வர்த்தகம் மற்றும் கலாச்சார தலைநகரம். ஐக்கிய நாட்டின் தலைமை அலுவலகத்தை தன்னுள் வைத்திருக்கும் தனி சிறப்பையும் பெற்றது. அப்பா, எவ்வளவு உயரமான கட்டிடங்கள், எவ்வளவு டாக்ஸி, நடக்கக்கூட இடம் இருக்காது போல. கார்களையே இதுவரை நியூ ஜெர்சியில் அதிகம் பார்த்திருந்தவளுக்கு நியூயார்க்கின் வீதிகளில் போகும் மஞ்சள் நிற டாக்ஸிகளும் பேருந்துகளும் வியப்பை அளித்தன. நியூயார்க்கில் ரியல் எஸ்டேட் ரொம்பவே விலை அதிகம் ராதிகா. ரொம்ப காஸ்ட்லியான ஊர். இங்க கார் பார்க்கிங்க்கு காசு கொடுத்து கட்டுப்படியாகாது. அமெரிக்காவிலேயே அதிக ஜனத்தொகை இருக்கிற இடமும் சப்வே, டாக்ஸி, பஸ் என்று இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் வசதி என்று விவரங்களை பகிர்ந்தான் ரிஷிவர்மன். இங்கதான பங்கு சந்தை தொடர்பா வேலை நடக்கும் வால் ஸ்ட்ரீட் இருக்கு? எஸ் எஸ், அங்கதான் உன்னை அழைச்சிக்கிட்டு போக போறேன். அங்க இருக்கிற உயரமான கட்டிடங்கள் அந்த தெருவையே குறுகலா காண்பிக்கும். செக்யூரிட்டி அதிகம் இருக்கும். நியூ ஜெர்சி ரோட்டில் மக்களையே கண்ணால பார்க்க முடியல. இங்க பார்த்தா நம்ம ஊரு ரங்கநாதன் தெரு மாதிரி எவ்வளவு கூட்டம், அதுவும் இத்தனை குளிர்ல. குளிர் போகும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா எப்பவும் இந்த ஊர்ல வெளியே போகவே முடியாது. பேருக்கு தான் 4 மாசம் மட்டும்தான் குளிர்காலம்னு சொல்றது. ஆனா வருஷத்துல பாதி நாளுக்கு மேல குளிரத்தான் செய்யும். நீங்க சொல்றதும் சரிதான். நான் கூட இன்னைக்கு அடிக்கிற வெயில பார்த்து ஏமாந்து போயிட்டேன். ஸ்வெட்டர் மட்டும் போட்டுட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் திரும்ப போய் தான் ஜாக்கெட் போட்டுட்டு வந்தேன். நவீன உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கின் 102வது தளத்திற்கு சென்று அங்கிருந்து நியூயார்க் நகரம் மொத்தத்தையும் பார்வையிட்டு கொண்டிருந்தவள், அப்பா, எல்லாம் எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுதில்ல என சிறு குழந்தையாய் மகிழ, அவளை சிரிப்புடன் பார்த்த ரிஷியிடம், அது என்ன கட்டிடம், இது என்ன கட்டிடம் என கேட்ட வண்ணம் இருந்தாள். அது ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ட்வின் டவர்ஸ் விழுந்ததுக்கு பிறகு அதுக்கு பதிலாக கட்டினது எனவும் ட்வின் டவர்ஸின் நினைவில் ஒரு கணம் அமைதி காத்த ராதிகா, ச்சு, யாரோட பலத்தையோ யாரிடமோ காட்ட எத்தனை அப்பாவி உயிர்கள் பலி. சம்பவம் நடந்த பொழுது என் ஃப்ரெண்டோட சித்தப்பா இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அன்னைக்கு அவங்க பயந்த பயம் இன்னமும் எனக்கு நல்லா நினைவில் இருக்கு என்று கூற அவளது தோளை பற்றி ஆறுதலாக அழுத்தினான் ரிஷி. எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் இருந்து சப்வே எனப்படும் நிலத்தடி ரயிலை பிடித்து ட்வின் டவர்ஸ் இருந்த இடத்திற்கு வந்து குண்டு வெடிப்பால் இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக ஒரு நிமிடம் கண்மூடி வேண்டி நின்றனர் ரிஷிவர்மன் தம்பதியினர். அங்கிருந்து பேட்டரி பார்க் வந்து சுதந்திர தேவியின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கும் எல்லிஸ் தீவிற்கு செல்ல ஒரு பெரிய படகில் ஏறியவர்கள் அதன் மேல் தளத்திற்கு வந்தனர். சுதந்திர தேவி சிலை அமெரிக்கர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களால் பரிசளிக்கப்பட்டது. இந்த ரோமானிய தேவதை சிலையை பிரெஞ்சு நாட்டில் இருந்து கடல் மார்க்கமாக 350 பாகங்களாக கொண்டு வந்து அமெரிக்க நாட்டில் வைத்து 4 மாத காலம் எடுத்து ஒன்றாக இணைத்துள்ளனர். மொத்தம் 450,000 டன் எடை கொண்ட இந்த சிலை கம்பீரமான தோற்றத்துடன் இடது கையில் அமெரிக்க நாட்டின் சுதந்திர தேவியை ரோமானிய எண்களில் பதிக்கப்பட்டதொரு பலகையையும் வலது கையில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட தீப்பந்தத்தையும் கொண்டிருக்கும். அந்த சிலையின் பாதத்தில் இருக்கும் தெரியப்பட்ட சங்கிலி அடிமைத்தனம் களையப்பட்டதை அடையாளப்படுத்துகிறது. உலகில் இருக்கும் 7 கடல்கள் 7 கண்டங்கள் என்பதை குறிப்பிடும் விதமாய் சுதந்திர தேவியின் சிலையின் மகுடத்தில் 7 கதிர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அம்மகுடத்தில் உள்ள 25 ஜன்னல்கள் புவியில் கண்டறியப்பட்ட 25 ரத்தினங்களுக்காகவும் ஒளி கிரணங்கள்
உலகத்தில் படுவதை குறிப்பிடுவதற்காகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவரங்களை அவளிடம் கூறியவன், டெக்குக்கு போயிடலாம் ராதிகா, அங்க இருந்த நியூயார்க்கின் ஸ்கை லைனை நல்லா பார்க்க முடியும் என ரிஷிவர்மன் சொல்ல, அவனுடன் படகின் மேல் தளத்திற்கு வந்த ராதிகா நியூயார்க்கின் உயரமான கட்டிடங்களை தூரத்தில் இருந்து மிகவும் ரசித்து பார்த்தாள். இத்தனை குளிர்ல நாம மட்டும்தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க வருமோம்னு நினைச்சிருந்த, இங்க பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் குளிருக்கு பயப்படவே மாட்டாங்க போல இருக்கு என அதிசயப்பட்டவளை ஓடி வந்த சில சிறு குழந்தைகள் ரிஷியின் புறம் இடித்து தள்ளிவிட்டு சாரி மிஸ் என்று விட்டு போயினர். தன் மேல் வந்து விழுந்தவளின் சுகமான சுமையை தாங்கியவனுக்கு பெரும் அவஸ்தையாக இருந்தது. நேற்றே அவளுக்கு மிக நெருக்கத்தில் நின்ற பொழுது அவனுக்கு உண்டான உணர்ச்சிகளில் தத்தளித்தவனுக்கு இது என்ன இப்படி ஒரு போராட்டம் என்ற நினைப்பில் தான் ஆச்சரியமும் அது ஏனென்ற யோசனையும். அவளுடன் வீட்டில் தனியாக இருக்க பயந்து கொண்டுதான் அதை தவிர்க்க வாய்க்கு வந்த முதல் இடமான நியூயார்க்கை அவசரமாக அவன் சொல்லிவிட்டு சென்றதே. அவளுடன் பொது இடத்தில் இருந்தால் பாதுகாப்பு என நினைத்து அவன் செய்த இந்த ஏற்பாடு சரியாக வேலை செய்யாதது குறித்து அவனுக்கு ஏமாற்றம் அன்றோ எழுந்திருக்க வேண்டும். ஏன் எழவில்லை, மாறாக அவனுக்குள் என்னவோ ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ராதிகாவின் தோள்களை பற்றி அவளை ஒரு நிலைப்படுத்திய ரிஷிவர்மன், நிறைய ஸ்கூலுக்கு இந்த வாரம் ஸ்ப்ரிங் பிரேக் விட்டிருப்பாங்க, அதனால இங்கிருந்து மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்டில் இருந்தும் டூரிஸ்டுக வந்திருப்பாங்க, அதான் கூட்டம். குளிருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா போச்சு, வேற என்ன செய்ய என்றான் முயன்று வருவித்த இயல்பான குரலில். ரிஷிவர்மனுக்குள் நடந்து கொண்டிருந்த போராட்டம் அவளுக்கில்லை போலும். இல்லை, போராட்டம் இருந்தாலும் கணவனை தானே இக்கட்டான நிலையில் நிறுத்தக்கூடாதென்ற வைராகியமோ எதுவோ ஒன்று அவளை அவனிடமிருந்து சற்றே விலகி நிற்க வைத்தது. இந்த ஊரில் தான் 4 மாசம் போடுற ட்ரெஸ்ஸை அடுத்த 4 மாசம் போட முடியாது போலிருக்கே என்று சாதாரணமாக கூறியவளுக்கு காலையில் கிளம்பும் பொழுது கை உறையை மறந்து வைத்துவிட்டு வந்ததன் விளைவாக கைகள் மரத்து போகத் தொடங்கியது. அது மெல்ல மெல்ல குளிருக்கு பழக்கப்படாத அவளின் தேகத்தையும் ஊடுருவ படகின் மேல் தளத்தில் இருந்ததும் சேர்ந்து கொண்டு அவளது உடலில் லேசாக நடுக்கம் பரவ ஆரம்பித்ததை கண்டவன், நாம வேணும்னா கீழே போடலாம் ராதிகா, குளிர் கொஞ்சம் குறையும் என்றான் அக்கறையுடன். இல்ல ரிஷி, இப்படியே சமாளிச்சுக்கிற, நாம திரும்ப இங்க எப்ப வரப்போறோமோ ப்ளீஸ் என்று கெஞ்சியவளிடம் தனது கை உறைகளை கழற்றி அவளிடம் கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னான். அவனுடைய உடல் சூட்டை தாங்கி வந்த அவனது கை உறையை பெற்று கொண்டவள் குளிருக்கு இதமாக அதை அவளது கன்னத்தோடு வைத்து அழுத்தியவாறே சுற்றிலும் நீல வண்ணத்தில் இருந்த நீர் பரப்பையும் சுதந்திர தேவி அமைக்கப்பட்டிருந்த தீவையும் ரசித்து கொண்டிருந்தாள். கூடவே அந்த படகின் மேல் தளத்தில் சின்ன குழந்தைகள் அவரவர் தந்தையின் தோள்களின் இரு பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்த காட்சியையும் வெகு நேரம் சிறு தளிர்களின் மழலையையும் அவர்களின் உற்சாகத்தையும் ரசித்தவளையே ரசித்து கொண்டிருந்தவன், உனக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா என்று ராதிகாவிடம் வினவினான். ஆ, ரொம்ப ரிஷி, எவ்வளவு கியூட்டா சொகுசா உட்கார்ந்துகிட்டு சவாரி வருதுங்க பாருங்க, கீழே விழுந்தது கூடான்னு அவங்க அப்பாவுடைய தலைமுடியை முன்னெச்சரிக்கையா பிடிச்சுக்கிறத பாரு, சோ ஸ்வீட். கண்களில் சந்தோஷத்துடனும் முகத்தில் மலர்ச்சியுடனும் பேசினாள். புன்னகையுடன் மனைவியை ஆமோதித்த ரிஷி, நல்ல வேளை, ஆபரேஷனுக்கு பிறகு என்னுடைய மண்டையில முடி வளர்ந்துடுச்சு, நாளைக்கு நம்ம குழந்தையும் என் தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு சொகுசா சவாரி என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே தான் என்ன உளறிக்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் உதயமானதால் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினான். அவனது சங்கோஜத்தை உணர்ந்தவளும் ரிஷியிடம் எந்த கேள்வியையும் எழுப்பாமல் அவன் விரித்த கற்பனையை தானும் கண்டு ரசித்து கொண்டிருந்தாள். குழந்தை யார் மாதிரி இருக்கும் என்ற யோசனை ஓடியவளின் முகம் அந்த இனிய கற்பனையில் பூவாக மலர அவளின் தேகம் குளிரில் நடுங்க ஆரம்பித்ததை கூட கவனிக்கவில்லை. அவன் அவளது நடுக்கத்தை கண்டவன், இல்ல நீ கீழே வா, உனக்கு குளிர் தாங்கல என அவளை வற்புறுத்தி, நல்ல ஜாக்கெட் எடுத்துட்டு வந்திருக்க கூடாதா, நானாவது கவனிச்சிருக்கணும் என்று தன்னையே கடிந்தும் கொண்டு விட்டு, இந்த என் ஜாக்கெட்டை போட்டுக்கோ என அவனுடையதை கழட்டலானான். அச்சோ வேண்டாம் ரிஷி, உங்களுக்கு குளிராதா, என்ன செய்றீங்க, சொன்னா கேளுங்க என மறுத்தவளின் பேச்சு அவள் கூறியதை செவிமடுக்காமல் அவன் ஜாக்கெட்டை கழட்டவும் நின்று போனது.
தான் கொடுக்கும் அங்கியை வாங்காமல் அவன் போட்டிருக்கும் டீ ஷர்ட்டையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் ராதிகாவின் தோள் தொட்டு அசைத்தவன், ஹே, என்ன குளிர்ல வறச்சு போயிட்டியா? என்ன அப்படி பார்க்குற? ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா என்ன? என தன் டீ ஷர்ட்டை குனிந்து பார்த்தான். தன்னிச்சையாக உயர்ந்த ராதிகாவின் வலது கரம் ரிஷிவர்மன் போட்டிருந்த சிவப்பு நிற டீ ஷர்ட்டின் இடப்பக்க மார்பின் புறம் நீண்டு அதன் மேல் அவள் எம்ப்ராய்டரி செய்திருந்த அவர்கள் இருவரின் பெயரின் முதல் எழுத்தான ஆங்கில ஆரை மெல்ல வருடலானது. ஓ, இதுவா? இந்த டீ ஷர்ட் என்னோட தொலைஞ்சு போன லக்கேஜ்ல இருந்தது. நல்ல வேலை. டிரான்சிட்டிலேயே லக்கேஜ் தொலைஞ்சதால விபத்துல இது சேதம் ஆகல. இத்தனை நாளா பெட்டியை திறக்காம வச்சிருந்த. இன்னைக்கு ஏனோ அதை திறக்கணும்னு தோணுச்சு. இத கண்ணுல பட்ட உடனே இதைத்தான் இன்னைக்கு போட்டுக்கணும்னு போட்டுக்கிட்டு வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போனவனுக்கு ராதிகாவின் நிலை குத்தின பார்வை அப்பொழுதுதான் உரைத்தது. ஏதோ தோன்ற சில நொடிகளின் அமைதிக்கு பின், இந்த கீ நம்ம 2 பேரோட முதல் எழுத்தை குறிக்குதா என்றான் சின்னதாகிவிட்ட குரலில். கணவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் என்ன இருந்தது? என்னிடமே எல்லாவற்றையும் கேட்பதை விட்டுவிட்டு எப்பொழுது நீ என்னிடம் கூறப் போகிறாய் என கேள்வி கேட்டதோ? இல்லை, ஒவ்வொரு முறையும் கடந்து போனவற்றை நினைவுபடுத்தும் வகையில் நீ இப்படி எதையாவது செய்கையில், எதையாவது பேசுகையில் உனக்குத்தான் எல்லாம் நினைவு வந்துவிட்டதோ என்று ஏன் என்னை ஏங்க வைக்கிறாய் என குற்றம் சுமத்தியதோ? விழிகள் நீரில் பளபளக்க ஆமோதிப்பதாக மெல்ல தலையசைத்தவள் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். ராதிகாவின் விழிகள் சொன்ன மொழிகளில் சிக்கித் தவித்தவனுக்கு ஒன்றும் சரியாக புரியவில்லையே தவிர அதில் தெரிந்த பாவம் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஒருங்கே விளைவித்தன. அவள் கண்களில் விழ தயாராக இருந்த கண்ணீரில் துணுக்குற்றவனுக்கு அவன் என்ன செய்தான், ஏன் இந்த கண்ணீர் என்று புரியவில்லை. இருந்தாலும் அதற்கு அவன்தான் முழு முதல் காரணம் என்பது மட்டும் புரிந்தது. அவன் சொன்ன எதுவோ, இல்லை சொல்லாத எதுவோ அவளை காயப்படுத்தி இருக்கிறது என்பதும் புரிந்ததாலேயே சங்கடமும் குழப்பமும். அதன் பிறகு இருவருமே அவரவர் சிந்தனைகளில் மூழ்கி இருக்க அதன் பின் அப்பயணம் இறங்கு முகமாகவே சென்று கொண்டிருந்தது. எதையும் ரசிக்கும் மனப்பான்மையில் இருவருமே இல்லாத பொழுது வேறு எப்படி இருந்திருக்க முடியும்? வீடு வந்து சேர்ந்த பின்னரும் இருவரின் சங்கடமான அமைதி தொடர அது பொறுக்காமல், ஆனால் என்ன செய்து அதை போக்குவதென்றும் புரியாத ரிஷிவர்மன் அவனது அறைக்குள் சென்று கணினிக்குள் புகுந்து கொண்டான். ராதிகாதான் அவளுக்கு பழக்கமில்லாத ஊரில் பழக்கமில்லாத வீட்டின் 4 சுவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும்படியானது. இன்றைக்கு படகில் ரிஷியுடன் நெருங்கி நின்றதும் அவள் எம்ப்ராய்டரி செய்த டீ ஷர்ட்டை அவன் அணிந்திருந்ததை பார்த்ததும் சேர்த்து அவளை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்க அவளால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை. ரிஷிக்கு நினைவு திரும்பினாலும் திரும்பாவிடினும் அவன்தான் அவளுக்கு எல்லாமே என்பதை உணர்ந்தே தான் இருந்தாள் அவள். எப்பொழுது அவனுக்கு நினைவு திரும்பும்? இல்லை, திரும்பவே திரும்பாதா? தினம் தினம் இப்படியே ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அது நிறைவேறாத ஏமாற்றத்தோடும் தான் கழிக்க வேண்டுமா? என்னை இந்த சுவர்களை பார்த்து புலம்ப வைத்துவிட்டு அவன் எங்கே போனான்? அவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என விடுவிடுவென படிகளில் ஏறி அவன் இருந்த அறைக்குள் அவள் நுழையவும் அதுவரை யோசனையில் ஆழ்ந்திருந்த ரிஷிவர்மன், காஸ்ட் அனாலிசிஸ் பாஸ்வேர்டு ஏதாவது கிடைச்சதா ராதிகா என எடுத்த எடுப்பில் விசாரிக்கவும், நான் என்ன கேட்க வந்தேன், இவன் என்ன உப்பு பெறாத விஷயத்தை கேட்கிறான் என்று கண்மண் தெரியாத ஆத்திரம் வந்தது அவளுக்கு. ஏன் இன்னமும் என் மேல உங்களுக்கு சந்தேகமா? அத்தனை பணத்தை எடுத்து நான் மாளிகை கட்டிக்கிட்ட, நியூயார்க்ல ஒரு பென்ட் ஹவுஸ் கூட வாங்கி இருக்க, தெரியாதா உங்களுக்கு என்ற கோபத்தில் ராதிகா பொரிய ஆரம்பிக்க அவளுக்கு ஏன் இந்த திடீர் கோபம் என புரியாமல் குழம்பினான் ரிஷிவர்மன். அவள் மீது அவன் சந்தேகம் கொள்வதாக நினைக்கிறாளா? இல்லையே. முதன்முறை பணத்தை பற்றி அவளிடம் சந்தேகமாக கேட்டதோடு சரி. அதன் பின் அந்த சந்தேகத்தின் நிழல் கூட அவள் மீது அவனுக்கு இல்லையே. பொழியும் பனி எப்படி சுத்தமானதோ அதே போன்றே ராதிகாவும் சுத்தமானவள். அது அவனுக்கு எப்படி தெரியும் என்பதற்கு அவளிடம் விட இல்லை. தெரியும், அவ்வளவுதான். ஏனோ அவளை உள்ளும் புறமும் நன்கு அறிந்த மாதிரி இருந்தது அவனுக்கு. அவளின் சந்தேகத்தை துடைக்கும் பதட்டத்துடன், சச்ச, என்ன ராதிகா இப்படி சொல்லிட்ட? உன்னை நான் சந்தேகப்பட்டா அது நான் என்னையே சந்தேகப்படுறதுக்கு சமானம் என ரிஷிவர்மன் உறுதியாக சொல்ல, அவனுடன் தொடர்ந்து சண்டையும் போட முடியாமல் அதற்கும் சேர்த்தே அவன் மீதே கோபம் வந்தது அவளுக்கு.
ஒரு மூச்சு சண்டை போட்டால் கூட உள்ளே கொதித்து கொண்டிருப்பது கொஞ்சம் அடங்கும். உள்ளே இருப்பதை எல்லாம் கொட்டி விடலாம் என்றால் சண்டையும் போட விடமாட்டேன் என்கிறாய், சமரசமாகவும் போக விடமாட்டேன் என்கிறாய். ஏண்டா என்னை இப்படி கொல்லாமல் கொள்கிறாய்? இந்த திரிசங்கு சொர்க்கத்தை எத்தனை நாளைக்கு அவளாலும் தாழ முடியும் என அவளுக்கு தெரியவில்லை. பாட்டி அடிக்கடி சொல்வது போல அவள் பொறுமைசாலிதான். ஆனால் பொறுமைசாலியான அவளுக்கே எத்தனை நாட்கள் கோபம் கொள்ளாமல் தாக்கு பிடிக்க முடியும் என்று தெரியவில்லை. இப்பொழுது மாதிரியே விதியின் மீது காட்ட முடியாத கோபத்தை அவன் மீது அவள் செலுத்தினாள். அதில் யாருக்கு என்ன பயன்? இப்படியே போனால் எங்கே அவளது அன்பு வெறுப்பாக மாறி விடுமோ என மிகவும் பயந்து போனாள் அவள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.